ஜெய் ஜினேந்திரா. நாம இப்போ 4வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வக்தும் குணான் குணசமுத்ர சசாங்க காந்தான் கஸ்தே க்ஷமஹ சுரகுரு பிரதிமோபி புத்யா கல்பாந்த கால பவனோத்தத நக்ர சக்ரம் கோவா தரீது மலமம்பு நிதிம் புஜாப்யாம். வக்தும் குணான் குணசமுத்ர சசாங்க காந்தான் கஸ்தே க்ஷமஹ சுரகுரு பிரதிமோபி புத்யா உரை. ஹே குணசமுத்திர, ஓ குணக்கடலே, புத்தியா அறிவினாலே, சுரகுரு பிரதிமோபி தேவகுருவுக்கு இணையாக இருப்பவராயினும், கஹ எவன், சசாங்க காந்தான் சந்திரன் போல் தன்பால் ஈர்க்கின்ற, குணான் குணங்களை, வக்தும் வர்ணிப்பதற்கு, ஷமஹ திறமையுள்ளவனாவான், கல்பாந்த கால பிரளய காலத்து, பவனோந்தத காற்றினால் மேலொழுக்கப்பட்ட, நக்ர சக்கரம் முதலை கூட்டத்தை உடைய, அம்புநிதம் கடலை, புஜாப்யாம் தன் இரு தோள்களினாலே, கோவா எவன்தான், தரித்தும் கடப்பதற்கு, அலம் திறமையுள்ளவனாவான். விளக்கம். எல்லா குணங்களும் நிறைந்த அனந்த ஞான கடல் போன்ற கம்பீரமான ஜினேஸ்வரனே, சந்திரன் போல் தன்பால் ஈர்க்கின்ற எல்லையில்லா உன் குணங்களை தேவகுருவான பிரகஸ்பதிக்கு இணையாக அறிவுத்திறன் படைத்தவனாலும் வர்ணிக்க இயலாது. அதுபோல் பொங்கி எழுகின்ற ஊழி காலத்து கடலை தன் தோள்களால் நீந்தி எவனாவது கடக்க முடியுமா? முடியாது. இந்த ஸ்லோகத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தா, ஆழமான நீரில் முழுகியிருந்தும் காப்பாற்றியதற்காக, ஃபார் சேவிங் ஃப்ரம் ட்ரோவிங் இன் டீப் வாட்டர் ஆஃப் ட்ரபிள்ஸ் அப்படின்றாங்க. யாராவது தண்ணில முழுகியிருந்தா அவங்கள காப்பாத்துறதுக்காக இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்தலாம் என்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட பர்பஸ். எல்லாருக்கும் நன்றி.